ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர். பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர். சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். தமிழகத்தின் ஆகச்சிறந்த கதை சொல்லி. நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ். வணக்கம், இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி. நான் ஆனந்தி ஸ்ரீராமன். நன்மை தர விஷயங்களை பற்றி பேசலாமா? எப்போவுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சமயோசிதமாக கையாளுறதுக்கு கற்றுக்கணும். கொஞ்சம் நம்ம புத்தியையும் அதுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும். அது எப்படின்றத பார்ப்போமா இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணதேவராயர்கிட்ட தெனாலிராமன்றவர் மந்திரியாக இருந்தார். மதியூகி மந்திரியாக இருந்தார். அவர்கிட்ட எந்த ஒரு சிக்கலான விஷயத்தை கொடுத்தா கூட அவர் தன்னுடைய மதியுகத்தால் ரொம்ப சிறப்பாக அதை செஞ்சு முடிக்கிற திறமை அவருக்கு இருந்தது. ஒரு தடவை என்னாச்சுன்னா, அங்கே விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் எல்லா கலைஞர்களையும் பாராட்டுற குணம் அவருக்கு இருந்தது. எப்போவுமே அந்த விஜயநகரம் எப்பவும் ஒரு பிஸியாகவே இருக்கும். அதாவது தொழில் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் அந்த அரண்மனைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அங்கே வேலை செய்கிற இந்த காவலாளிகள் எல்லாருக்குமே ஒரு கர்வம் அவங்களுக்குள்ளே இருந்தது. இந்த ஏழையாக இருக்க கவிஞர்கள் எல்லாருமே கிருஷ்ணதேவராயரை பாடி பரிசெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்வத்தோட கூட இந்த காவலாளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லஞ்சம்ன்ற ஒரு விஷயமும் அங்கே நுழைய ஆரம்பிச்சுது. வர்ற அந்த கலைஞர்கள்கிட்ட, என்கிட்ட ஏதாவது நீ கொஞ்சம் கொடுத்தாதான் நான் உள்ளே அனுப்புவேன், நீங்கள் உள்ளே போய் நிறைய பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வரீங்க, அதனால் எனக்கு ஏதாவது கொடுத்தாதான் உள்ளே அனுப்புவோன்ற மாதிரின விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, இது அரசருக்கெல்லாம் தெரிய வரலை. ஒரு ஏழை கவிஞர் உள்ளே போய் கவிஞர்கிட்ட தன்னோட கவித்திறமையை காமிச்சு பரிசு வாங்கிட்டு போகலாம், குடும்பத்தை காப்பாற்றன்னு வராரு. இவங்க ரொம்ப அடாவடியாக, நீ ஏதாவது எங்களுக்கு கொடுத்தாதான் உள்ளே அனுப்புவோன்னு காவலாளிகள் சொல்லிடுறாங்க. இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, இருந்தால் தானே ஏதாவது கொடுக்க. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே ஒரு சத்திரத்துக்குள்ளே படுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியாக தெனாலிராமன் வந்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பாடல் கேட்குது. பாட்டும் ரொம்ப சுவாரஸ்யமான ராகத்தோடு இருக்குது. அதோடு இல்லாமல் கருத்துகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யார் அது பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த சத்திரத்துக்குள்ளே எட்டி பார்த்தாக்கா ஒரு பண்டாரம் மாதிரி கிழிஞ்ச துணியோட ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஒரு கவிஞர் இவ்வளோ அழகான அந்த ஒரு பாடலையும் கருத்துள்ள பாடலையும் பாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இவரே கிட்ட போயிட்டு அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அவருக்கு பசியார உணவெல்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் இவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்களே, நீங்கள் அரசர்கிட்ட போய் பாடினீங்கன்னா நிறைய பரிசு வாங்கலாமேன்னு தெனாலிராமன் சொல்கிறார். அப்போ இந்த அரண்மனை காவலாளிகள் நடந்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் இவர் தெனாலிராமன் கிட்ட சொன்னதும், சரி நான் இதை எப்படியும் உங்களுக்கு வேண்டிய பரிசை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உடனே போய் அவர் அந்த காவலாளிகள்கிட்டெல்லாம் சண்டை போடலை. மறுநாள் என்ன பண்ணுறாரு, இந்த கவிஞர்கிட்டையே ஒரு அழகான பாடலை எழுதி வாங்கிட்டு அந்த ராகத்தையும் கற்றுக்கிட்டு தான் இரவெல்லாம் அதை பயிற்சி பண்ணிவிட்டு நேராக அரண்மனைக்கு தலையில் ஒரு முண்டாசு ஒன்று கட்டி பெரிய மீசையெல்லாம் வச்சு ஒரு வேறு விதமாக ஒரு மாறுவேஷம் போட்டுட்டு அந்த அரண்மனை வாசலில் நிற்கிறார். ராஜாவை போய் நான் பார்க்கணும், நான் ஒரு கவிஞன், என்னை உள்ளே விடுங்கன்னு கேட்குறார். எப்பவும் போலவே அந்த காவலாளிகள் ஏதாவது கொடுத்தாதான் உன்னை உள்ளே விடுவோம் அப்படின்றாங்க. உடனே இவர் மதியூகத்தை உபயோகப்படுத்தி என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் என்னங்க, நான் உள்ளே போய் ராஜாவை பார்த்துட்டு வந்தேன்னா சரி பாதி உங்களுக்கு சரி பாதி எனக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு இன்னும் பேராசையில் என்ன பண்ணுறான், சரி போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு இவர் அடுத்த வாயில் கதவுக்கு போகிறான். அங்கே இருந்த காவலாளியும் எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்குறான். இல்லை, உனக்கும் அங்கே கிடைக்கிறதுல பாதி எனக்கு பாதி, என்ன சொல்கிறேன்னதும், சரி நம்ம கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு இப்போ நிறைய கிடைக்குதே, நல்ல ஆளாக தான் இருக்கான், ஆனால் நீ கண்டிப்பாக இந்த வழியாக வரும்போதே எனக்கு கொடுத்துடணும், கண்டிப்பாக கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனே உள்ளே போயிடுறாரு.
அதே அங்கே கிருஷ்ணதேவராயரோட அந்த அரண்மனையில் போய் உள்ள அந்த அரசவையில் நின்றுக்கிட்டு இந்த கவிஞர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்த அந்த பாட்டை ராகத்தோடு பாடி அது ஒரு கருத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ராஜாவை புகழ்ந்து பாடுற பாடலாகவும் இருக்குது. அதை கேட்டதுமே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ரொம்ப நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அதை நான் பரிசு பொருளாக தரேன்னு ராஜா கேட்குறாரு. கேட்டதுமே இவர் அப்போ தான் இந்த தெனாலிராமன் என்ன சொல்கிறார், ஐயா எனக்கு 40 சவுக்கடி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 40 சவுக்கடியா? அவங்களுக்கு எல்லாம் அந்த அரசவையிலே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. இல்லை எனக்கு பொண்ணு பொருள் எதுவும் வேணாம், 40 சவுக்கடி எனக்கு கொடுங்க போதும் அப்படின்றாங்க. உடனே அவரை அடிக்கிறதுக்காக அந்த அரண்மனையில் இருக்க ஒரு ஆள் வந்து சவுக்கை தூக்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவர் அரசவையில் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரே ராஜா. வராரு. வந்ததுமே உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, என்ன அடிக்காதீங்க, வாயில் காவலில் வந்து 2 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். முதல் காவலுக்கு பாதி தரேன்னு சொல்லியிருக்கேன், அடுத்த வாயில் கதவில் இருக்கவனுக்கு எனக்கு கிடைக்கிறதுல சரி பாதி தரேன்னு. இந்த 40ம் முதல் வாயிலில் இருக்கவனுக்கு ஒரு 20 சவுக்கடி, 2வது இருக்கவனுக்கு நீங்கள் 20 சவுக்கடி கொடுக்கணும்னு தெனாலிராமன் சொல்கிறார். இதை கேட்டதுமே கிருஷ்ணதேவராயருக்கு அந்த நிலவரங்கள் எல்லாமே புரிஞ்சிருது. 40 என்னங்க உங்களுக்கு ஜாஸ்தியாக 10, ஆளுக்கு 50 சவுக்கடியே கொடுத்துடுறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த காவலாளிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு 50 சவுக்கடிகளை கொடுத்து அவங்கள திருத்தி, அதோட அந்த விஜயநகர பேரரசில் அரண்மனையில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிறதையும் ஏழை கவிஞர்களை துன்புறுத்துறதும் அறவோட அன்னியிலேருந்து நின்று போயிடுது. அதை வந்து எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக நேராக போய் அவங்கள வேலையிலேருந்தும் எடுக்காமல் அவங்க பண்ணுறது தப்புன்றதை அவங்களுக்கும் உணர வச்சு நாட்டிலையும் அந்த லஞ்சன்ற விஷயத்தை ஒழிக்கவும் வச்சார் இல்லையா. அந்த மாதிரி தப்பு பண்ணுற நிறைய பேர்கிட்ட நம்ம உடனே அவங்கள திட்டியோ அடித்தோ அவங்கள வெளியில் போயோ சொல்லாமல் கொஞ்சம் நம்ம புத்தியை கூர்மையாக்கி சமயோசிதமான முடிவுகளெல்லாம் எடுத்து அவங்க தங்களோட தவறை உணரும்படியாகவும் அதனால் சில நன்மைகள் ஏற்படுற மாதிரியும் பண்ணினா எல்லாருக்கும் சந்தோஷந்தானே. இந்த மாதிரியான குட்டி ஸ்டோரிஸ்கள் மேலும் நீங்கள் கேட்கணுன்னாக்கா ஹிந்து கல்ச்சர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.